Hello friends, welcome to Udharan Max. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா 8th standard max chapter 4 example 4.5. ஸோ கொஷின் என்ன அப்படின்னா the income of a person is increased by 10% and the decreased by 10%. Find the change in his income. ஓகே, ஸோ இந்த சம் வந்து கொஞ்சம் போடுறதுக்கு பெருசாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த சம்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. ஸோ அங்கே வந்து ஈஸியாக ஷார்ட்கட் மெத்தடில் ஃபார்முலா போட்டு யூஸ் பண்ணால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த சம்மு. பட் நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாதுல்ல, ஏன்னா உங்களுக்கெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க் இருக்குதுல்ல. ஸோ அதனால் நம்ம ஸ்டெப் வைஸாக தான் இந்த சம்மை வந்து நம்ம இப்போ போட போகிறோம். ஸோ கொஞ்சம் நல்லா பொறுமையாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்னென்னா ஒரு பர்சனோட இன்கம் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் அதுலேருந்து 10% வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகேயா? அப்படி ஆகுறப்ப அந்த இன்கமில் இருக்க சேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து கொஷின். ஃபஸ்ட்டு கொஷினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நமக்கு அந்த இன்கம் வந்து எவ்வளோன்னு தெரியாது. அதனால நம்ம வந்து இப்போ பர்சன்டேஜ் அப்படின்னாவே நம்ம பொதுவாக வந்து 100 அந்த மாதிரி தானே எடுத்துப்போம். ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம இன்கம் வந்து 100 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இன்கம் பி 100 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த இன்கம்லேருந்து இன்க்ரீஸ்டு பை 10%. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இன்கம்லேருந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இப்போ இந்த இன்கம் எவ்வளோ 100 ப்ளஸ் 10% இன்க்ரீஸ் ஆகுது இந்த இன்கம்லேருந்து. அப்போ 10% இன்க்ரீஸ்னால் 10% அப்படின்னா டிவைடட் 10% ஆஃப் 100. ஓகேவா? அப்படின்னு வரும். அதாவது இந்த இன்கம்லேருந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதுனால 10% ஆஃப் இந்த 100 அப்படின்னு போடணும். அப்போது 100 ப்ளஸ் 10%னா 10/100 இன்ட்டு 100 இந்த 100. ஓகேவா? ஸோ அப்போ என்னாகும், 100 இது கேன்சல் ஆயிரும். அப்படியே மிச்சம் என்ன இருக்கும், 100 கேன்சல் ஆயிரும். 100 + 10 அப்போ 110. ஓகேவா? ஸோ இப்போ இன்கம் வந்து 100லேருந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 100லேருந்து 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 110. ஓகேவா? அதை வந்து நம்ம ஸ்டெப்பில் போட்டிருக்கோம். 100லேருந்து 10% ஆஃப் 100. அதே மாதிரி ஏன் இங்கே 100 போடுறோன்னா, இந்த 100ல் இருந்து தான் 10% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றனால இங்கே 100 போடுறோம். ஓகே, 10% ஆஃப் அந்த 100லேருந்து. ஓகே, ஸோ அப்போ இதை அடிச்சிருவோம், 110 கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன கேட்டு கொஷனில் சொல்லியிருக்காங்க, அண்ட் தென் இன்கம் ஆஃப் அ பர்சன் இஸ் இன்க்ரீஸ்டு பை 10% அண்ட் தென் டிக்ரீஸ்டு பை 10%. இந்த 110 கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த 110லேருந்து டிக்ரீஸ்டு பை 10%. 110லேருந்து 10% வந்து குறைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அடுத்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 110லேருந்து. ஓகேயா? ஸோ இப்போ அடுத்து என்ன, டிக்ரீஸ்டு பை 10% எப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த 110லேருந்து டிக்ரீஸ் ஆகணும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், இன்கம் இப்போ என்ன வச்சுக்கிறணும், 110. ஓகேயா? டிக்ரீஸ்டு பை 10% அப்படின்னா டிக்ரீஸ்னால் மைனஸ் போடணும். -10% ஆஃப் 110 இந்த 110லேருந்து. அப்போ 110 மைனஸ் 10/100 இன்ட்டு 110. ஓகேவா? புரிஞ்சா? 110லேருந்து 10% ஆஃப் 110. அப்போ 110 மைனஸ் 10/100 தான் 100 இன்ட்டு 110. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை கேன்சல் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிரும், இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் 11 மட்டும் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது 110 மைனஸ் 11. ஓகேவா? ஸோ 110லேருந்து 11 கழிச்சோம் அப்படின்னா என்னாகும், 99. ஓகேவா? 99 ஃபைனலாக வந்திருக்கு. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கொஷினில் கேட்டிருந்தாங்க, ஃபைண்ட் த சேஞ்ச் இன் இன்கம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்போ சேஞ்ச் இன் இன்கம் அப்படின்றனால என்ன பண்ணோம்னா, நம்ம இப்போ வந்து மைனஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம இன்கம்மை வந்து என்னென்னு எடுத்துக்கிட்டோம், 100 தானே எடுத்துக்கிட்டோம். அப்போ 100 மைனஸ் 99 என்ன ஆன்சரு, 1. ஓகேயா? அப்போ சேஞ்ச் இன் இன்கம் வந்து 1. ஓகேவா? இப்போ இது என்னன்னா, ஆக்சுவலாக 1, ஆனால் வந்து 10% இன்க்ரீஸ்டு பை 10% டிக்ரீஸ்டு பை 10% அப்படின்னு பர்சன்ட்டில் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து அந்த சேஞ்ச் இன் இன்கமும் வந்து பர்சன்டேஜில் எழுதணும். ஓகேயா? ஸோ பர்சன்டேஜில் சேஞ்ச் இன் இன்கம் எழுதணும். ஓகேயா? ஸோ சேஞ்ச் எவ்வளோ அப்படின்னா, சேஞ்சுனா இதுலேருந்து எவ்வளோ சேஞ்ச் இன் இன்கம் எவ்வளோ, 100லேருந்து 99 1/100 இனிஷியலாக எடுத்துக்கிட்டது. ஓகே, சேஞ்ச் வந்து
மாற்றம் உண்டானது 100லேருந்து 99 ஒன்று, அந்த ஒன்றை மேலே போட்டுக்கணும். இனிஷியலாக நம்ம எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டோம், இன்கம்மை 100ன்னு தானே எடுத்துக்கிட்டோம். அப்போ 1/100 பர்சன்டேஜ்னால இன்ட்டு 100 அப்படின்னு போடுவோம். ஓகேவா? அப்போ இந்த 100 கேன்சல் ஆயிரும். மிச்சம் வந்து என்ன, 1, அதை பர்சன்டேஜில் எழுதணும். ஓகேவா? ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து சேஞ்ச் இன் இன்கம் வந்து 1%. ஓகே, ஸோ இந்த சம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து யோசிச்சு எழுதினீங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.